வரப்ப சரவணபவர் 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 அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தீங்கன்னா சண்டை வராது. எதிர்மறை சக்திகளை அழிக்கும், நமக்குள்ள இருக்கிற சோம்பேறித்தனத்தை கெடுக்கும். எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது அது. எல்லாரும் இதை படிச்சிருக்காங்க. யாருமே மந்திரங்கள் தெரியாத ஆளே கிடையாதுங்க. அது சிவன் மந்திரங்கள் தெரியாத ஆளுகளே கிடையாது. குருச்சரணம். எனது பிள்ளைகளும் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று பெருவாழ்வு வாழணும்னு வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நம்ம பேசப்போது குமார ரகசியம் அப்படின்னு சித்தர்களால் சொல்லப்பட்ட மந்திரங்கள். முருகனை பற்றின மந்திரங்கள் தான் குமார ரகசியம். அது நிறைய இருக்குது. குமார ரகசியம் இப்போ எடுத்துக்கிட்டோம்னா வலியுமா பேசலாம். இப்போ நம்ம என்னென்னா சில மந்திரங்களை சொன்னோம்னா அது என்னென்ன செய்யும், நமக்கு என்னென்ன பலன்கள் நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ காலையில் எழுந்திருக்கப்ப இது எப்படின்னா, பொதுவாக நான் முருகனை கும்பிட்றேன்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க, கொஞ்சம் பேர் விநாயகர் கும்பிட்றேன்னு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மந்திரங்கள் யார் வேணுமானு சொல்லலாம். ஒரு மந்திரங்களை யார் சொன்னால் என்ன, நம்ம யார் மந்திரங்களால் யார் எதுவுமே நமக்கு கெடுதல்கள் வரப்போறதில்லை. அதுக்குன்னு சில மந்திரங்கள் இருக்குது. ஆனால் இந்த மந்திரங்கள் நம்ம வாழ்க்கையுடைய வளத்தை கூட்டி கொடுக்கும். அதனால எல்லாரும் இதை சொல்கிறபடி செஞ்சு பாருங்களேன், புரிஞ்சாக்கிறீங்களா? அப்புறம் என்னம்மா நீங்கள் நிறையா சொல்கிறீங்க, நாங்கள் எத்தத்தான் பண்ணேன். சூப்பர் கொஸ்டின். ஒரு வாரத்துக்கு இதை பண்ணுங்கள், ஒரு வாரத்துக்கு அதை பண்ணுங்கள், எது பிடிக்குதோ அது பிரகாரம் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் இல்லையா? வைப்ரேஷன் சிக்கா 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 மாற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் இல்லையா? ஒரே மனுஷி தானே அம்மாவாக இருக்காங்க, ஒரே மனுஷி தானே பொண்டாட்டியாக இருக்காங்க, அப்புறம் அதே மனுஷி தான் அக்காவாக இருக்குது, தங்கச்சியாக இருக்குது, அதே தான் மாமியாராகுது, மாமியாராக அதே தான் மருமகளாகவும் இருக்குது. அந்த மாதிரி தான் கண்ணுங்களா வாழ்க்கையில் பல வேஷங்களும் போடுறோம் இல்லையா? பல போர்ட்ஃபோலியோஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம நடத்துக்கிறப்ப அந்த மினிஸ்ட்ரியில் ஓடிட்டுருக்கப்ப நம்ம என்ன பண்ணோம், இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நாளைக்கு முருகன், ஒரு நாளைக்கு விநாயகர், நமக்கும் நிறைய பேர் இருக்கிறாங்க, நம்ம எல்லாரையும் கூப்பிட்டுக்க போகிறோம். புரிஞ்சிச்சா கண்ணுங்களா? அப்புறம் இன்னும் நிறையா விஷயம் சொல்ல போகிறேன். எல்லாத்தையும் உங்களுடைய தேவைகளுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகே? அப்போ காலை பொழுதுல எந்திரிக்கிறீங்க, அந்த வீட்டில் காலை பொழுது அதை மறந்துடக்கூடாது. எந்திரிச்சிங்கன்னா முருகா அப்படின்னு சொன்னால் அது சூப்பர். அப்படி சொல்லிவிட்டு அப்படி சொல்லணும், முருகா அப்படின்னு சொல்லணும். புரிஞ்சுதா? நாங்கள் ஒரு அம்மாவை நான் இதை சொல்கிறேன். காலையில் நான் மந்திரங்களை சொல்லாமல் கண் விழித்தது கிடையாது. கஜானனம் புத்தகநாதி சேவிதம் கவிக்கச்சம்பு பிரசார புஷிதம் உமாசுரம் சோக்க விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கச்சம். ஓகே? 5 முகம் தோன்றி 6 முகம் தோன்றும் நெஞ்சில், நெஞ்சவரில் அஞ்சலென வேல் தோன்றும், ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும், முருகா என்று ஓதுவார் முன். இந்த பாட்டை நான் 6 வயசில் கற்றுக்கிட்டேன். புரிஞ்சா கண்ணுங்களா? அந்த மாதிரி சொல்லிட்டு பண்ணிங்கன்னா என்ன நடக்கும் வாழ்க்கையில். அதனால் முருகா அப்படின்னு சொல்ல என்ன இருக்குது, விநாயகா பொங்கம் கணபதியே முருகா சொல்லிட்டு எழுதுறீங்க. அடுத்தது வீட்டை விட்டு வெளியே போகிறீங்க. ஓகே? குஹா குஹான்னு சொல்லணுமா? குஹா குஹான் அப்படின்னு 3 தடவை சொல்லணும். சொல்லிட்டு போனீங்கன்னா அப்போ அன்றைக்கி பிரச்சனைகள் வராது. புரிஞ்சுதா? அது ஒரு கவசம் மாதிரி இல்லையா? குஹா 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 அப்படி சொல்லிட்டீங்கன்னா அது கவசம். ரேக்கி படித்தவர்கள் ப்ரொட்டெக்ஷன் போட்டுட்டு வெளியே போகிறப்ப குஹாவை சேர்த்துக்கோங்க. குஹா 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 அச்சச்சா இல்லை, எல்லாருக்குமே ஒயிட் பிரமிடை போட்டு மென்னக்கட்டு போட்டிருக்கேன், எடுத்துப்பாங்க. அதுவும் இந்த கலியுகத்துக்கு மட்டுமில்லை, இந்த நம்ம குண்டல் வைரஸுக்கு ரொம்ப முக்கிய ப்ரொட்டெக்ஷன். அப்போ குஹா குஹானம்னா மாட்டிக்க மாட்டோம். புரிஞ்சுச்சாக்கணுங்களா? அடுத்தது வீட்டுக்குள்ள திரும்ப வர்றீங்க, போயிட்டு திரும்ப வர்றீங்க. வரப்ப சரவணபவர் 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 அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தீங்கன்னா சண்டை வராது. உள்ளே வரப்பே நோ ப்ராப்ளம். புரிஞ்சுல? அது மட்டும் இல்லாமல் தீய சக்தியில் வெளியில் போகிறோம், நிச்சயமாக தீய சக்தியுடைய கதிர்களும் அங்கே இருக்கும் இல்லையா? அது நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம தூக்கிட்டு வர மாட்டோம். புரிஞ்சிச்சா? வி கேன் ப்ரொடெக்ட் அவர் செல்ஃப். அதனால அதை சொல்லுங்கள், தீய சக்திகள் உள்ளே வராது. சரவணபவர் சரவணபவர் சரவணபவர். சாப்பிட்றப்ப எல்லாருக்கும் இல்லை, புரிஞ்சுக்கணும் இல்லை? வெயிட் ரொம்ப கம்மியாக அப்படி சில்லாட்டாக இருக்காங்கல்ல, அந்த சில்லு பேபிஸ்க்கெல்லாம் கார்த்திகையா கார்த்திகையான்னு சொன்னாங்கன்னா குண்டாயிடுவாங்களாம். குண்டாக வாய்ப்பு இருக்கிறா. சாப்பிட்றப்ப கார்த்திகையான்னு சொல்லிட்டு மெனிஞ்சவங்க சாப்பிட்டுக்கோங்க. எங்களை போல் இருக்க விட்டாளுங்க நாங்கள் என்ன சொல்லணும், முருகன்கிட்ட தான் நான் கேட்கணும்.
முருகா நீ என்னை பார்த்து எப்படியாவது எங்கள் வெயிட்டை கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஆனால் ஒல்லியாக இருக்கவங்க சோறுக்குங்க கார்த்திகையா நல்லா பசுவர் போலங்க. தட் வேர்டு கண்டெயின் தட் வைப்ரேஷன் டு இன்க்ரீஸ் த அப்படைட். அவ்வளோதான், அதுதான் சயின்ஸு. புரிஞ்சிச்சா? அதனால் கார்த்திகையான்னு சொல்லிட்டு சாப்பிடுங்க. கார்த்திகையான்னு சொன்னால் மட்டும் அப்படி குண்டாயிருமா அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுறது? அப்படிதான் சொல்லியிருக்காங்க சித்தர்கள், கேட்டுக்க வேண்டியதான். அப்புறம் என்ன பண்ணுவோம்? ஆச்சு காலையில் எழுந்திரிச்சிங்க, போனீங்க, வெளியே போனீங்க, எல்லாம் முடிச்சுட்டு வந்தீங்க, நைட்டுக்கு சாப்பிட்டீங்க, கொஞ்சம் போனோம், அடுத்து வந்து படுக்க வேண்டியதுதான். உறங்க முன்னாடி என்னன்னா ஓம் சரவண பவா. எங்கே ஆரம்பித்தோம்? முருகா ஆரம்பித்து சரவண பவனில் முடிச்சுக்கிட்டோம். அதை மட்டும் 6 தடவை சொல்லணும். ஓம் சரவண பவா, 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 ஓம் சரவண பவா. முடிஞ்சு போச்சு. சொல்லிட்டு கொஞ்ச நேரம் இந்த நாளுக்கு நன்றி முருகா அப்படின்னு சொல்லிட்டு படுத்துவோம். ஓகே? இந்த முருகன் நினச்சிக்கணும், ரொம்ப சமத்துவேன், சொல்லோடி கேட்பான். புரிஞ்சிச்சா? என்னுடைய இளைய மகன். அடுத்தது இந்த மந்திரத்தை கேட்டாலே ஏற்படும் பலன்கள் அப்படின்னு சில இது இருக்குது. அது என்னென்னா, நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு கவசம். கவசம்னா என்ன, எதுக்காக அப்படின்னா தீய சகவாசம் வந்துடக்கூடாது, ட்ரக் அடிக்டாக ஆகக்கூடாது. அதுக்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சூரபத்மன் கடம்ப மரமாக மாறியவுடன் ஸ்ரீ முருகப்பெருமான் அதை தன் ஞான வேளால் 2ஆக பிறந்து சேவலாகவும் மயிலாகவும் ஆக்கினாராம். அதனால் சேவல் ஆண் சக்தி, மயில் பெண் சக்தி. ஏன்னா வேல் ஞான தத்துவம். ஆனால் அது வந்து எப்படின்னா சேவல சூரிய தத்துவம், மயில சந்திர தத்துவங்கிறாங்க. அதனால் 2 விஷயம் இருக்குது. சேவல் விருத்தம்னு ஒன்று இருக்குது, அதை போட்டு கேளுங்க. உள்ள நீங்கள் இன்டர்நெட்டில் பண்ணிங்கன்னா அது இருக்கிறாங்க, செக் பண்ணிட்டேன். சேவல் விருத்தம்னு இருக்குது. அடுத்து மயில் விருத்தம்னு இருக்குது. மயில் விருத்தத்தை கேட்டிங்கன்னா பிள்ளைங்க படித்தாங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கிடைக்கும். அதெல்லாம் போட்டு விட்டுருங்க இல்லை. அப்புறம் முறையற்ற காம எண்ணங்கள் வராதான் கண்ணா, அது வந்து அந்த மயில் விருத்தத்தில் கிடைக்குமா. ஸோ நம்ம என்ன சேவல் விருத்தத்தை பற்றி சொல்லிட்டோம், மயில் விருத்தம் இதெல்லாம் நம்ம படிக்கல. நீங்கள் அதை வந்து என்ன பண்ணுறீங்க, போட்டு கேட்குறீங்க. அடுத்தது வேல் விருத்தம். இது என்ன பண்ணும்? எதிர்மறை சக்திகளை அழிக்கும், நமக்குள்ள இருக்கிற சோம்பேறித்தனத்தை கெடுக்கும், நீக்கிடும், சோம்பேறித்தனம் போயிடும். பில்லி சூன்யம், ஆவி நடமாட்டம். அன்னைக்கு வந்து என்கிட்ட சொன்னாங்க, என்னால் ஆவி நடமாட்டதெல்லாம் உணர முடியுதும்மா, என்னை காப்பாற்றுங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. நிஜமாவே அது உண்மைதான். புரிஞ்சுதா? அது எப்படிமா உண்மை? நீங்கள் என்ன இப்படிலாம் புதுசாலாம் கதை வரீங்க டாக்டர்மா அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். இப்போ ஒரு ரிக்வஸ்ட் கேட்டுக்கிறேன். What the doctors? There are so many doctors are coming forward nowadays to learn this art. எனக்கு அது ரொம்ப பெருமையாக இருக்கிறத விட எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா டாக்டர்ஸ்க்கெல்லாம் இது ரொம்ப கட்டாயம் கண்ணுங்களா. ரேக்கிங்கிறது வந்து உங்களை எல்லா விதத்துலையும் அது வைப்ரேஷன் இருக்கும். பிகாஸ் அது ஆளினால் அண்ணாசாமி. புரிஞ்சுதா? தொட்டால் அவர் என்ஜாய் பண்ண மாதிரி இல்லை, அந்த மாதிரி தான் அது ரேக்கி. இது எதுக்காக சொல்ல வரேன்னா, அந்த ஒரு இதில் தான் கண்ணா நான் இவ்வளோத்தை பார்க்குறேன், இவ்வளோ உங்களுக்கு இப்போ சொல்லிக் கொடுக்க இந்த 9 நாள் கதை அதெல்லாம் நிறைய இருக்குது. ஆனால் ஒரு ரேக்கிக்கு முன்னால் அத்தனையும் அப்படியே ஸ்பா இந்த மாதிரி ஆகி போயிடுது எனக்கு. அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் பி என்ன சொல்கிறது, பி ரேக்கி சேனல். ரேக்கி கட்டாயம் விட்டுறாதீங்க கண்ணுங்களா. இல்லை அந்த அதெல்லாம் இப்போ இந்த டீச்சர்லாம் நான் கொடுக்குறப்ப ஐ எம் ஆல்சோ வந்து அட்ராக்டிங் த நெகட்டிவிட்டிஸ் ஃப்ரம் அதர்ஸ். எனக்கு அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு ஹோல் பாடியில் நான் என்னென்னமோ போட்டு குளிச்சு அதுக்கப்புறம் வந்து தெர் ஆர் சோ மெனி எக்ஸசைசஸ் ஆஸ் தே டு ரிமூவ் த நெகட்டிவிட்டிஸ். அதெல்லாம் பண்ண வேண்டி வந்துச்சு. பண்ணிவிட்டு ரொம்ப உடம்பார பண்ண முடியாட்டா மனசால் கூட நான் பண்ணிடுறது. கடை பண்ணி முடிச்சிடுவேன் அந்த எக்ஸசைஸ்லாம். அதெல்லாம் பண்ணி முடித்தா நமக்கு வந்து சரி. இந்த வேல் விருத்தம் கேட்டால் பில்லி சூன்யம்னா நமக்கு ஆவி நடமாட்டோம்னா சரியாக இருக்க மட்டும் இல்லை, வீட்டில் போட்டு விடுங்க. ஞானம், மனத்தெளிவு, நிம்மதி கிடைக்கும். எல்லாரும் கட்டாயமாக ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு வாங்க. சும்மா அது என்னைக்கு வயசாகி போச்சு, இந்த அம்மாவுக்கு வயசாகி போச்சு 72, அதனால எப்படி இருக்கு மக்களே. சின்ன வயசுலேருந்தே வாங்க. அப்போ தான் ஆறா உங்களுக்கு செப்பல் எடுத்து நடக்க ஆரம்பிச்சிடும். ஆறா நல்லா இருக்கணும்னா இதை நான் ஸ்ரீலங்காவில் பார்த்தேன். நான் என்னத்தை கண்டேன், என் பிள்ளைகளுக்குலாம் அங்கே ஒன்றும் தெரியாது நினச்சிக்கிட்டேன். நான் மக்ஸு அங்கே போனால் பார்த்தீங்கன்னா நமச்சிவாயந்தாயா ஆரம்பித்தேன். உட்காந்துருக்க நண்டு நசுக்கில் இருந்தால் அத்தனை பேர் நமச்சிவாய வாழ்கிறான் வாழ்கன்ட்டு பிடிச்சிட்டாங்க. எனக்கு கொஞ்சத்துக்கு மேலே தெரியாது. எனக்கு வெக்கமாகி போச்சு. கடவுளையே இவ்வளோ இருக்க அவங்க இதுக்கு மேலே என்னவாமோ சொல்கிறாங்க. என்னென்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு பாடமா இப்படி இருக்கா, நம்ம நாட்டில் அப்படி இருக்கா, இங்கே தமிழ்நாட்டில்
எங்கேயாவது ஸ்கூலில் பாடம் இருந்தால் சொல்லுங்கள், அந்த ஸ்கூலுக்கு நான் வர்றேன். ஏன்னா அத்தனை ஸ்கூல்லையும் தமிழ் பாடமாக இதை வச்சுருக்காங்க, சைவ பாடம்னு ஒன்று வச்சுருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது அது. எல்லாரும் இதை படிச்சிருக்காங்க. யாருமே மந்திரங்கள் தெரியாத ஆளே கிடையாதுங்க. அதுவும் சிவன் மந்திரங்கள் தெரியாத ஆளுகளே கிடையாது. சிவன் கோயில்கள் அத்தனையும் நம்ம கோயில் மாதிரியே அங்கே இருக்கும். பிரமாதம் பிரமாதம். அதுவும் முருகன் கோயில் இருக்கே, அப்போ அத்தனை பவர் கண்ணுங்களா அப்பா. அப்புறம் கண்டியில் மட்டும் இல்லை, எல்லா இடமும் நான் எத்தனை முருகன் எனக்கு வேலெல்லாம் கொடுத்தாங்க அங்கே. ரொம்ப ரொம்ப பவர். ஓகே, ஞானம் மனத்துக்கு கிடச்சி போச்சா. பெண்களுக்கு இது என்னென்னா சக்தியை கொடுக்குது பெண்களுக்கு, இல்லை அவங்களுக்கு ஒரு காப்பு கொடுக்குது இல்லை. அதுக்கப்புறம் கவலைப்படும் பெண்களுக்கு இது ஒரு சரியான வரம் இல்லையா. ஒரு சுவராக இருக்குது, கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. வாழ்க்கையில் என்ன இருந்தாலும் கவலையை மட்டும் அவங்க விட மாட்டாங்க. கவலை அவங்க விட்டுருவோம். ஆனால் பாருங்க, கவலை இவங்க விட மாட்டாங்க. இவங்க இது இருந்தால் அது இல்லைங்கிற கவலை, அது இருந்தால் அதுவும் இல்லைங்கிற கவலை இருக்கும். புரிஞ்சிச்சா? சனியம் போது சோவாட்டு அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா நிம்மதி. புரிஞ்சிச்சா கண்ணுங்களா? ஐ லவ் யூ ஆல், மை லவ்லி சில்ட்ரன். குட் லக்.